சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம் இதை சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்கிறாரு. டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வாய்ப்புக்காக பல வருடங்கள் காத்திருந்து இப்போ அது சாத்தியமாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படம் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இளம் இயக்குநர்களோட பயணிச்சுட்டு வராரு. தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இல்லாத படங்களில் நடிக்க விருப்பம் காட்டிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வகையில் ஷங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து 2 கதைகளை சொன்னதாகவும் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பாரா இல்லையா என்பது குறித்து இன்னும் எந்த தகவலுமே சொல்லாமல் இருக்காராம். முதல்ல பார்த்தீங்கன்னா வேல்பாரி கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தான் எடுக்கணும், ப்ளஸ் கமல்ஹாசனையும் வச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னுமே அதற்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. ப்ரொடியூசர் கிடைச்சாலும் ரஜினிகாந்த் ஓகே சொல்வாரா அப்படின்றது ஒரு பக்கம் சந்தேகம்தான். ஏன்னா சரித்திர பின்னணியில் ஷங்கர் எடுக்கணும். அப்படி எடுத்தார்னா ரஜினிகாந்தோடைய டேட்ஸ் ரொம்ப நாட்கள் தேவை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஷங்கருக்காக டேட்ஸ் ஒதுக்க மாட்டார். அதை தொடர்ந்து ஷங்கர் 2.0 தொடர்ச்சியான 3.0 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காராம். மேலும் முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷனலாக அந்த படம் உருவாக போகிறதுனால ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் வேலை கம்மி தான். தொடர்ந்து சயின்ஸ் ஃபிக்ஷனலாக ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த படத்தை உருவாக்கிடலாம். அதனால் ரஜினிகாந்தோட டேட்ஸுமே ரொம்ப கம்மியான டேட்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு ஷங்கர் சொல்லியிருக்காராம். ஆனாலும் ரஜினி ரொம்பவே யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாராம். காரணம், ஷங்கர் கடைசியாக எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், 2 படங்களுமே சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து இந்தியன் 3 படமே ரிலீஸ் ஆகுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருது. இப்படி அவுடேட்டடான இயக்குனராக மாறிட்டார் ஷங்கர். அது மட்டும் இல்லாமல் 2.0 படம் எடுக்கும்போது ரஜினிகாந்தை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவதூறாக பேசியது, அலைக்கழிச்சது போன்ற விஷயங்களால் அப்போவே ஷங்கருக்கும் நம்ம ரஜினிகாந்துக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவியது. இதனால் ஷங்கரோட இயக்கத்திலே இனி நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருந்தார் ரஜினிகாந்த். ஆனாலும் ஷங்கரோடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக போகிறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மைண்டில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காராம். மேலும் ஷங்கர் 3.0 கதையை நல்லா டெவலப் பண்ணி ரஜினிக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தாருனா கண்டிப்பாக இந்த படம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.